ஹalleluya, praise the Lord. தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னு சொன்னால், அப்பாவின் சமூகம் நமக்கு பலன், நமக்கு தைரியம், நமக்கு ஞானம். அப்பாவின் சமூகம் தான் நமக்கு நம்முடைய அடையாளமே, நம்முடைய முகவரியே. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்கள் வாங்கப்பா, நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நான் எதிர்நோக்க முடியும், ஜெயம் எடுப்பேன். எனக்கு பலனை தாங்க, இரக்கத்தை தாங்க என்று சொல்லி வாஞ்சையோடு கூட கேட்போமா? ஓ, அந்த நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே ஆம் தகப்பனே, ஆவியானவரே நீர் போதும், நீர் வேண்டும். இன்னைக்கு முது பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலைகளை மாற்றும். அவங்களுடைய பிசினஸ்ல, அவங்களுடைய வேலையில திறமையோடு கூட செய்ய, ஞானத்தோடு கூட செய்ய, அந்த முடியாத அந்த லக்கை அடைய தடுமாற்றமாயிருக்கிற, சோர்வாக இருக்கிற, சந்தேக இருதயம் இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. நிறைவானவரே வாங்க. இந்த காலவெளியில் உமது பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து உத்தரவாதத்தை கொடுத்து நீர் மாத்திரம்தான் நடத்த முடியும். ஆகவே நாங்கள் உமது சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களை நடத்தும். சோர்வான உள்ளங்களை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களே, இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து இந்த வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17:8. இந்த 17ஆம் சங்கீதமும் தாவீது பாடினது தான். ஒரு பெரிய நெருக்கடியில் பாடுறாரு. எப்படி சவுல் ராஜா துரத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இக்கட்டான நிலைமையோ அதே போல தான் இப்போ பகைவர்கள் இல்லையா. இப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு,
இந்த 8ஆம் வசனத்தில் எப்படி வருதுன்னா, முதல்ல இருந்தே அவர் உதவி கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. யார்கிட்ட இருந்து? கர்த்தர்கிட்ட இருந்து. தயவு வேணும், இரக்கம் வேணும், வழி நடத்துதல் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த 8ஆம் வசனத்தை ஏன் எடுத்திருக்கிறேன்னு சொன்னால், ஒரு வார்த்தை அங்கே கையாளுகிறார். கண்மணி போல என்னை காத்து. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் தமிழில் இருக்கிற 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் சேர்ந்து வந்துருச்சு. அதனால ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது எளிதாக வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கு. கண்மணி போல என்னை காத்துன்னு தமிழ் மொழிபெயர்ப்பில் வருது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் டீட்டெயில் அதை நான் வாசிக்கிறேன். கீப் மீ ஆஸ் த ஆப்பிள் ஆஃப் த ஐ. இல்லையா? அதாவது இப்படி வந்திருக்கணும் தமிழ் மொழிபெயர்ப்பில், என்னுடைய கண் விழிகளை பாதுகாக்கிறத போல பாதுகாங்க. எப்படி ஒரு கண் விழிய மேலே இருக்கிற இமைகள் ஒரு சின்ன தூசி வந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி கண்ணை மூட வைக்கும் பாருங்க. அதை தான் அவர் இந்த இடத்துல கொண்டு வராரு. எப்படி அந்த கண் இமைகள் கண்ணை பாதுகாக்குது, கண்ணுக்குள்ள தூசி போயிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாது, டக்குன்னு அந்த கண் விழியை அது மூடுது. அது எப்படியோ அதுக்கு மேலே கடவுளுடைய கரம், கடவுளுடைய அரவணைப்பு, அவருடைய செட்டைகள் இருக்கிறது என்பதை புரிந்து சொல்றாரு. கீப் மீ ஆஸ் த ஆப்பிள் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வருது. ஏன்னா ஒரு கண்ணை பாதுகாக்கிறது போல என்னை பாதுகாத்து வைங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் வேர்டு கண்டினியூ ஆகுது. இது தமிழ் மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்க முடியல. ஹைட் மீ அண்டர் த ஷேடோ ஆஃப் தை விங்ஸ். இது அடுத்த வார்த்தையில் வருது. தமிழ் மொழிபெயர்ப்பில் 9ஆவது வசனத்தில் வருது. ஆனால் இங்கேயே வந்துடுது ஆங்கில மொழிபெயர்ப்பில். இப்போ என்ன சொல்கிறாரு? என்னை கண்மணி பாதுகாக்கிறது போல பாதுகாங்கன்னு சொல்லிட்டு ஹைட் மீ, என்னை மறைச்சு வைங்க. இதில் அண்டர் த ஷேடோ ஆஃப் தை விங்ஸ், உங்களுடைய செட்டைகளிலே என்னை மறைத்து வைங்க, அந்த நிழலிலே என்னை மறைத்து வைங்க. ஏன்னா தாவீதுனுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா எனிமி துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர்கிட்ட இதை ஜெபமாக வைக்கிறாரு, ஒரு அப்பீல் வைக்கிறார். என்னை டெலிவர் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க. ஷெல்டர் அண்ட் த ஷேடோ ஆஃப் ஹிஸ் விங்ஸ். அவருடைய செட்டைகளிலே மறைவு வேணும் என்று சொல்லி ஏங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னா, ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபேவர். பாதுகாப்பு, அப்புறம் தயவு, இரக்கம். நல்ல கவனிங்க, இந்த பாதுகாப்புக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் சொந்தக்காரர் யாருன்னா கர்த்தர். இது கர்த்தர் மாத்திரம் செய்ய முடியும். தேவ மக்களை, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதிர்நோக்கி இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன், அந்த ஃபேவர், இந்த இடத்துல இருந்து எனக்கு ஃபேவர் கிடைக்குமா? என் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஃபேவர் கிடைக்குமா? இந்த விஷயத்துல நான் முன்னேறுவதற்கு, நான் வாழ்வதற்கு எனக்கு ஃபேவர் கிடைக்குமா? என் பிள்ளை இந்த இடத்துல படிப்பதற்கு எனக்கு ஃபேவர் கிடைக்குமா? என்னுடைய தொழில் முன்னேறுவதற்கு, விருத்தடைவதற்கு. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் பாதுகாப்பையும் தருகிறார், அதில் அவருடைய தயவையும் தருகிறார். பாதுகாப்பும் தயவும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது ஒரு மனுஷி அலங்கரிக்கப்படுகிறான். அவன் ஜெயம் எடுப்பது நிச்சயம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த காலவேளையில நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்க வெற்றி, உங்க வாழ்வு, உங்க சுகம் நிச்சயம். ஏன்னு சொன்னா, தாவீதை போல அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா பிதாவே, எனக்கு பாதுகாவலையும் தாங்க, உங்களுடைய தயவையும் தாங்கன்னு சொல்லிட்டு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தருகிறார். அன்னைக்கு தாவீது கேட்கும் பொழுது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். தாவீதுக்கு கொடுத்த அதே கர்த்தர் இன்னைக்கு நம்மத்தில் இருக்கிறார். நமக்கு அந்த காரியத்தை செய்வார். நீங்க பயப்பட வேணாம், கலங்க வேணாம். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். காட் பிளஸ் யூ. போய் கொண்டாடுங்க. உங்க வழிகளில் கடவுளுடைய பாதுகாப்பை பார்ப்பீங்க, அவருடைய தயவை பார்ப்பீங்க. இன்றைக்கு கண்டிப்பாக பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. பை.